ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜேகேஓஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஜிடிஏ சான் அண்ட்ரேஸில் நம்ம பார்த்தீங்கன்னா சீட் மெனுவை நம்ம எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது கம்ப்ளீட்லி ஈஸியான ப்ராசஸ் தான். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நீங்கள் ஜிடிஏ சான் அண்ட்ரேஸ் சீட் பண்ண நீங்கள் ஏற்றணுன்னா உங்களுக்கு ஒரு 4 விஷயம் தேவைப்படுது. அதை நீங்கள் ஏற்றினா மட்டும்தான் உங்களால் ஏற்ற முடியும். ஃபஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னா வின்ரரு. ஸோ நான் கொடுக்க போகிற ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேர் ஃபார்மேட்டாக தான் இருக்கும். அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வின்ரர் தேவைப்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிடிஏ சான் அண்ட்ரேஸ் இஎக்ஸியோட டவுன்கிரேடட் வெர்ஷன், அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியோ 4. இந்த கிளியோ 4 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிளியோ 4 ஏற்றினா தான் உங்களால் பார்த்தீங்கன்னா சீட் மெனு உங்களால் ஏற்ற முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீட் மெனுவோட ஃபைல்ஸு, இதையும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். இதையும் நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஸோ இந்த 4 ஃபைல்ஸோட லிங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்கும். டெலிகிராம் சேனலோட லிங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 ஃபைல்ஸு நீங்கள் ஏற்றினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ப்ரொசீட் பண்ணுங்கள். வாங்க கைஸ், இப்போ போகலாம். ஓகே கேஸ், இப்போது நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு தனி ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிடிஏ சான் அண்ட்ரேஸோட டவுன்கிரேடட் வெர்ஷனை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஜேகேஓஜி, எல்லாமே கேப்ஸு. ஸோ ஜேகேக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரும், அதுக்கப்புறம் ஓஜி. இவ்வளோதான் கேஸ் பாஸ்வேர்டு. அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. ஃபோல்டருக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஜிடிஏ சான் அண்ட்ரேஸோட இஎக்ஸி ஃபைல் இருக்கும். அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட கேம் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. பழைய இஎக்ஸி ஃபைலை நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க உங்களுக்கு முடிஞ்சிச்சு. இதுக்கடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா கிளியோ 4 ஏற்றணும். அதை எப்படி ஏற்றுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே கேஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளியோ 4 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். அதே சேம் பாஸ்வேர்டு தான் கைஸ். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் ஓப்பனாக இருக்கும். அதுக்குள்ளே போங்க. ஸோ கிளியோ 4 செட்டப் ஃபைலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டரோட லொக்கேஷன் கேட்கும். உங்களோட கேம் ஃபோல்டரோட லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் மேனுவலாக உங்களுக்கு நான் ஏற்றி காட்டுறேன். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு நான் ஏற்றி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஏறிட்டு இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் எல்லாமே ஃபைல்ஸ்லாம் இங்கே வந்துடுச்சு. இதை நான் செலக்ட் பண்ணி கட் கொடுத்துட்டு கேம் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். கேம் ஃபோல்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் கேஸ், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிளியோ 4 நம்ம ஏற்றிட்டோம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பும் நம்மளுக்கு இப்போ ஓவர். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட் மெனு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். திருப்பியும் அதே சேம் பாஸ்வேர்டு தான் கைஸ். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்குள்ளே போங்க. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபைல்ஸ் இருக்கும். அதை காப்பி பண்ணிக்கோங்க, ஆறு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கேம் ஃபோல்டருக்குள்ளே வாங்க. கேம் ஃபோல்டருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியோ ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளியோ, அதாவது cheat.txt ஒரு ஃபைல் இருக்கும். அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கிளியோ டெக்ஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். பார்த்தீங்களா, டெக்ஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போய் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீட் மெனுவும் நம்ம ஏற்றியாச்சு. அவ்வளோதான் கேஸ் இந்த ப்ராசஸ். சிம்பிளாக நம்ம சீட் மெனு ஃபைலான ஏற்றி முடிச்சாச்சு.
இப்போ நம்ம கேம் பிளே போய் பார்க்கலாம். ஸோ இட்ஸ் கேம் பிளே டைம். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து கேமுக்குள்ள நான் வந்துட்டேன். ஸோ நான் வந்து நியூ கேம் வந்து கொடுத்துக்கிறேன். உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ ஓகே கைஸ், நான் வந்து கட்சினெலாம் ஃபுல்லாக நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், இப்போ நான் உங்களுக்கு வந்து எப்படி இந்த சீட் பண்ண உங்களுக்கு நான் வந்து ஆன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தரேன். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, உங்களோட கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+C மட்டும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து சீட் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிரும். இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸு, வெஹிக்கிள்ஸு, ஹெலிகாப்டர்ஸ் நிறைய விஷயங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து சாம்பிள் கேம்பில் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன், பாருங்கள். Clear. Fuck y'all! It's the best you got? This asshole? What did you expect? You don't need this no more. 1037 in West Las Colinas. Suspect last seen on foot. ஓகே கைஸ், கேம் பிளே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற சோஷியல் மீடியாஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் இன்ஸ்டாகிராம், அப்புறம் வந்து ட்விட்டரு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலாக இருக்குது. அதில் நீங்கள் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ஆசமான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் JK அண்ட் திஸ் இஸ் OG. See you guys. Bye bye. பார்க்கலாம்.